கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நியர் கோயம்பேடு கிட்ட விருகம்பாக்கம் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம சேலுக்காக பார்க்குறோம். ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, வாங்குறவங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னே சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிட்டுறேன். தெருக்கூத்து இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது. இது தெருக்கூத்து அப்படின்னா டைரெக்டாக வந்து கார் பார்க்கிங் தான் இருக்குது. வீடு இங்கே ஸ்டார்ட் ஆகலை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சுற்றி நல்லா வந்து பங்களா மாதிரி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. 30 feet ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து உங்களுக்கு விநாயகர் வச்சுருக்காங்க, அவங்களே விநாயகர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்லிடுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்களா, இது வந்து ரோடு. ஆக்சுவலி இது காம்பவுண்டு. இது வந்து இன்னொரு பிளாட்டுக்கு போகிறதுக்கான வழி அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் பின்னாடி இருக்கிற வீடு கட்டானா இது வழி ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது அது வரைக்கும் ரோடு. இது நான் உள்ளேருந்து காமிக்கிற ரோடு. அதனால் நம்ம பார்க்குற வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே எங்களோட வீடு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளே இந்த ரோடு ஆக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல பில்டிங் எழும்பாது. அதனால் அங்கே உங்களுக்கு வந்து காற்று வசதி எப்பயுமே வரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எப்பயுமே காற்று வசதி வரும். நான் உள்ளேயும் காமிக்கிறேன். உள்ளே நம்ம போகலாம். என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டெட் எண்ட் ஸ்ட்ரீட், இது தெருக்கூத்து இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அதுக்கு விநாயகர் வச்சுருக்காங்க. உள்ளே நம்ம போகலாம். உள்ளே என்ட்ரான உடனே விக்கெட் கேட் வழியாக நீங்கள் உள்ளே போகலாம். கார் பார்க்கிங், இது வந்து அவரோட கார் பார்க்கிங். ஒரு வீட்டுக்கு ஒன்றுன்னும் போது 2 கார் பார்க்கிங் அவரோட கார் பார்க்கிங். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அவரோட கார் பார்க்கிங் வந்து 2 கார் பார்க்கிங் இருக்குது அவருக்கு. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அவரோட வீடு இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வாங்குறதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அட்வான்டேஜ் தான் நிறையா இருக்குது உங்களுக்கு. சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே சின்னதாக சிட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்ச்மேன் இது மாதிரி எதுவுமே கிடையாது. நான் சொன்னது இந்த இடம் தான். இது வந்து ஆக்சுவலாக அந்த பிளாட்டுக்கு போகிறதுக்கான வழி. இது நம்ம பார்க்கக்கூடிய பால்கனியாக மேலே காம்பேன் பால்கனி. அது இது ஒரு பிளாட்டு. அதனால் இங்கே வந்து இங்கே மட்டும் தான் டெவலப் ஆகும். இது ரோடு. அதனால் நமக்கு காற்று வசதி ரொம்ப நல்லாவே வரும். சுற்றி வந்து கார்டனுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது கார்டன் நீங்கள் வைக்கினா கூட இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூச்செடி ஏதாவது வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஸ் நீங்கள் மருதாணி கூட இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே இடம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போரு சம்பு எல்லாமே இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். 13 வருஷம் ஓல்டு. நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் கோட் பண்ணுற காஸ்ட்டும் நான் கடைசியாக சொல்கிறேன். பட் லேண்டுக்கான காஸ்ட் தான் அவர் கோட் பண்ணுறாங்க. பில்டிங் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கிடைக்குன்ற மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ட்ரன்ஸில் கிரில் போட்டு கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக போகிறவங்க கேட்டை மூடிட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ளே. எல்லோரும் ஒரு சாய் வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு. கீழேருந்து லிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. லிஃப்ட்டெல்லாம் ஓல்டு மாடல். 13 வருஷத்துக்கு லிஃப்ட் எப்படி இருக்குமோ அந்த மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 வீடை இவர் வாங்கிட்டாங்க. நடுவில் இருக்கிற வால் அவங்க கட்டவே இல்லை. அதனால் 2 வீடுமே வந்து அவங்களோட வீடை அடித்து நல்ல ஒரு பெரிய வீடு. போயிட்டு உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ஈஸ்ட் ஃபேஸிங் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ஓனர்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து இந்த ஃப்ளாட் வந்து அப்படியே கட்டும்போதே வாங்கிட்டாங்க. நடுவில் வந்து வால் வந்து எடுத்துட்டாங்க. அதில் வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. வேறுனா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லைனா ஒரு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிரில் கேட் கொடுத்து சேஃப்டிக்காக என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் இருக்குது. மொத்தமே 2 ஃப்ளோரு. 2 ஃப்ளோரில் மொத்தமாகவே 4 வீடு. 4 வீடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 வீடு இவங்க ஒரே ஓனராக வந்துட்டாங்க. ஆனால் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களோட வீடாக இருக்கும். ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஒரு வீடு இருக்கிறதால இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து ஃபீலிங் வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வீடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 2 ஃப்ளோர் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம பார்க்குற வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது. அவ்வளோதான். எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களுக்கு 50% பவர் வந்து இருக்குது இங்கே. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2680 ஸ்கொயர் ஃபீட்டு, யூடிஎஸ் 1500. நல்ல ஒரு பெரிய ஹால். நீங்கள் வந்து வாங்கிட்டு இந்த ஹால் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். நல்ல அழகான ஒரு பெரிய ஹாலு. சென்ட்ராக வந்து ஊஞ்சல் போடுற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஊஞ்சலுக்கான ப்ரொவிஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. சென்ட்ராக அந்த காலத்து வீட்டில் நிறைய தெரியும், சென்ட்ராக ஊஞ்சல் போட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி பெரிய ஊஞ்சல் போட்டதுக்கு அப்புறமும் உங்களோட ஃபர்னிச்சர்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹால். சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டியை வந்து உங்கள் ஹால் உள்ள வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹாலில் தனியாக ஒரு பூஜை ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. பூஜைக்குன்னு தனியாக வந்து ஒரு கப்போர்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஓல்டு வீடு. அந்த வீடு தான் நான் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவோம்.
என்ன அப்படின்னா பியூராக வந்து ஆற்று மணலில் கட்டியிருப்பாங்க, செங்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஹால்லேருந்து வெளில வந்தீங்கன்னா ஒரு பால்கனி, நல்ல ஒரு பெரிய பால்கனி ஃபுல்லி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு புறாவும் உள்ளே வராது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் துணியும் காய போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு பாருங்கள், இதில் வந்து பூச்செடிகள் நீங்கள் வச்சுக்கலாம். கார்டன் வந்து உள்ளவே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய பால்கனி. உள்ளே வந்து இந்த இடத்துல இப்போ வந்து கொஞ்சம் லைட் எரியல, அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கும். பெரிய ஹாலு. அடுத்தது ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன், மாலர் கிச்சன். கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீடுன்னு சொல்லணும். நீங்கள் வந்துட்டு அப்படியே சும்மா ஒரு பெயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வீடு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கபோர்ட்ஸ்லேருந்து கிச்சனில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மாலர் கிச்சன். 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வாஷ் பேஷன் தனியாக, இந்த பக்கம் ஸ்டவ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். இது ஒரு பால்கனி கிச்சன்லேருந்து. வீட்டுக்கு மொத்தம் 3 பால்கனி இருக்குது. இது நம்ம பார்க்குறது 2வது பால்கனி. கிச்சன் ஏரியா, ஹால், கிச்சன் பார்த்துட்டோம். அடுத்தது வெளில வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து உள்ளே வந்து ஒரு பெட்ரூம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறோம். இது ஒரு பெட்ரூமு. இதுலேயே வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப், அழகான ஒரு வார்ட்ரோப்பு. அட்டாச்சு பாத்ரூம். இதில் வந்து புறா வந்திருக்கு. புறா வந்து அப்படியே உள்ளே போயிருக்காங்க. அந்த இடத்த அடைச்சிருக்காங்க இப்போ தான். அதுக்கப்புறம் அதில் இது வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அட்டாச்சு பாத்ரூம். இங்கே வந்து வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷன், அட்டாச்சு பாத்ரூம். ப்ளஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கபோர்ட் இருக்குது. வார்ட்ரோப் உள்ள அழகாக வந்து உள்ளே ஸ்லாப்லேருந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக வந்து சில பேர் வந்து வெளியில் இருக்கும் கபோர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பையே ஃபில் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் ஏதாவது கட்டில் போட்டிங்கன்னா அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரோட் வியூ பால்கனி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனி. ஃபுல்லாக வந்து கிரில் போட்டிருக்காங்க. சுற்றி வந்து கிரில் இருக்குது. நல்லா வந்து ஒரு பால்கனி, ரோட் வியூ பால்கனி. நல்லா ரோட் வியூ பால்கனி இருக்குது. ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து அதுலேருந்து அப்படியே வெளியே வந்தோடனே ஒரு காமன் பாத்ரூம். இது வந்து காமன் பாத்ரூம். நல்ல ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூமு. காமன் பாத்ரூம். ஒரு 6 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் வந்து உள்ளே வந்து வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வார்ட்ரோப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டீல் பீரோஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த அப்படி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ். நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜன்னல். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாப்பை அப்படியே கவர் பண்ணி எடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணி அப்படியே டோர் மாதிரி பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த வீட்டுக்கு ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால் தான். நல்ல வந்து ஒரு பெரிய ஹாலு. இந்த வீட்டுக்கு பொறுத்தவரை 2 EB கனெக்ஷன் இருக்குது. அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஒரு கிச்சன். இது நீங்கள் கிச்சனாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிச்சன் இருக்கிறதால இது நீங்கள் இன்னொரு கிச்சனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஏஜ்டு பர்சன் தான் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை இதை நீங்கள் மாற்றிட்டு ஒரு ஸ்டடி ரூமாவோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ 3வது பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். 3வது பெட்ரூம். இதுலேயே ஒரு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல். அதுலேயே வார்ட்ரோப். 2 வார்ட்ரோப் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வார்ட்ரோப்பு. நல்ல இடம் தாராளமாக இருக்குது இதுக்கு. இது ஒரு வார்ட்ரோப். அடுத்தது இங்கே ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்குது உள்ள. இப்போ அங்கே பார்த்த வார்ட்ரோப் பண்ணி தான். திருப்பி அடுத்து ஒரு டோரும் இருக்குது அதில். இது அட்டாச்சு பாத்ரூம். எல்லாமே வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் தான். இங்கே வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வாங்கிட்டு உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய இன்டீரியர் பண்ணிங்கன்னா வீடு ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு ஸ்பேஸ் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் வந்து 2 வார்ட்ரோப் இருக்குது. பெட்ரூமில் பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ரூம்லையுமே மினிமம் அது வந்து 2 ஜன்னல் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மினிமம் 1 இல்லைனா 2ஆவது இருக்குது. காற்று வசதி ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு வார்ட்ரோப் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ரூமுக்கு. நல்ல ஒரு ஸ்பேஸ் நல்லா கொடுத்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. மேக்கப் கிளாஸ் இருக்குது. அதுவும் பக்கத்தில் கபோர்ட் இருக்குது. ஆப்போசிட்டில் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்து. ஓகே, 4 பெட்ரூமே பார்த்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 rupees வரும். 13 வருஷம் ஓல்டு. நல்ல வந்து யூடிஎஸ் 1500 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வருது. நல்ல ஒரு யூடிஎஸ். இப்போ யூடிஎஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணாலே இங்கே லேண்ட் காஸ்ட்டு மினிமம் 2500லேருந்து 14,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் போட்டிங்கனாலே 2 டன் வந்துடும். நியர்லி 2 டன் வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கான காஸ்ட் நீங்கள் போடலாம். பட் இதெல்லாம் போட்டாலே மினிமம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணலாம். பட் செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 crore. அதில் ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுவார். அது கோட் பண்ணிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் காஸ்ட் மட்டும்தான் கோட் பண்ணியிருக்காங்க. வீடு ஃப்ரீ அந்த காஸ்ட்டில் தான் அவர் கோட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு வீடு. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு விசிட் பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.